ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிஜிடிஆர்பி சைக்காலஜி கிளாஸ். சைக்காலஜியில் நம்ம யூனிட் 5 பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதோட இன்னொரு டாபிக், இன்றைக்கி ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ன டாப்பிக்குங்க இன்றைக்கி பார்க்க போகிறது? லேர்னிங் ஸ்டைல்ஸ். லேர்னிங் ஸ்டைல்ஸ்னால் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா கற்றல் பாணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? லேர்னிங் ஸ்டைல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த டேர்ம் லேர்னிங் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் இண்டிவிஜுவல் லேர்னர்ஸை வந்து ஒரு இண்டிவிஜுவல் லேர்னர்ஸ்க்கும் என்ன ஆகுது அப்படின்னா லேர்னிங் ஸ்டைல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லைங்களா? டிஃபர் ஆகுது. அதாவது எனக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்த்து படிக்க பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு கேட்டு படிக்க பிடிக்கலாம். ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு படித்து நான் எழுதி நான் வந்து நம்ம இப்போ பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கே இருக்கும் இல்லைங்களா? இப்போ எனக்கு வந்துட்டு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தா போதும் அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு வந்து எப்படி இருக்கும், நானே வந்து ஓனா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், நானே வந்து நோட்ஸ் எழுதணும் அப்படின்னு இருக்கும். இன்னும் சில பேர்த்துக்கு வந்து இதை வந்து ஒரு படமாக போட்டு காட்டினாவோ, இல்லை மைண்ட் மேப்பாக போட்டு காட்டினாவோ, இல்லை பிக்சராக போட்டு காட்டினாவோ எனக்கு புரியும் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒருத்தருக்கும் வந்துட்டு எல்லாருமே வந்து எய்ம் என்ன, பிஜிடிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான். பட் ஆனால் ஒருத்தரோட வே மாறுது இல்லைங்களா? அந்த அப்ரோச், நம்ம பண்ணுற அப்ரோச், நம்ம ஸ்டைல் வந்து மாற்றி மாற்றி பண்ணுறோம்ல. உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதை தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்டைல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபர் ஆகுது இண்டிவிஜுவல் வைஸ். அதுக்கப்புறம் இது எப்படி டிஃபைன் பண்ணப்படுது அப்படின்னா, ஒரு ஹவு த பீப்புள் லேர்ன் ஹவு தே அப்ரோச் இன்ஃபர்மேஷன். நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வந்து எப்படி அந்த விஷயத்தை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறோமோ அது தகுந்து தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா லேர்னிங் ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் தட் ஹியூமன் பீயிங் யூஸ் அ நியூ லேர்னிங். இது வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியராக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குரூப்பாவோ இல்லை ரீசனிங் லாஜிக்காவோ எது வேணாவும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் தமிழில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கற்றல் பாணி அப்படிங்கிறது வந்து ஒரு நபரின் கற்றல் திறனை புரிந்து கொள்ள உதவுகிறது இல்லைங்களா? அவங்களோட ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குது. ரெண்டாவது வந்து அவங்க அதை பற்றி, இப்போ எனக்கு வந்து விசுவலைஸ் பண்ணி தான் ஈஸியாக புரியுது அப்படின்னா நான் அதவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இதுவே எனக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்டு தான் எனக்கு சரியாக புரியுது அப்படின்னா நான் அதவே பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இதில் மெயினாக ஒருத்தரை நம்ம பார்க்குறோம். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெமிங் வாக் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃப்ளெமிங்ஸோட வாக் மாடல், அதாவது விஏஆர்கே மாடல் வந்து பார்க்குறோம். விஏஆர்கே மாடல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இப்போ நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா கீழே 4 இதுதான் வந்துட்டு விஏஆர்கே மாடல்னு சொல்கிறாங்க. இது வந்து காமனாக வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட மாடல். இதை வந்து இவரோட லேர்னிங் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் இருக்குது. விக்கு வந்து விஷுவல், ஏக்கு வந்து ஆடிட்டிட்டி, ஆருக்கு வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங், கேக்கு வந்து கின்தியாசிஸ். ஓகேங்களா? இந்த 4 தான் வந்து இவரோட மாடல். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன்றுக்கும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்க்கும்போது வாக் மாடல் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா லேர்னிங் ஸ்டைலில் வந்து விஷுவல் கொடுத்துருக்கேன், ஆடிட்டரி இருக்குது, விஷுவல் இருக்குது, ஆடிட்டரி இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ரீடிங் இருக்குது, கின்தியாசிஸ் இருக்குது. ஓகே, இப்போ விசுவல் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லவே வேணாம், அது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஒரு விஷயத்தை வந்து இமேஜ் மூலியமாவோ, மேப் மூலியமாவோ, இல்லை கிராஃபிக்கல் ஆர்கனைசஸ் மூலியமாவோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நியூ இன்ஃபர்மேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது விஷுவல் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டரி லேர்னர்ஸ் அப்படிங்கிறப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செவிகள் மூலம் வந்து கேட்டு ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க இல்லையா? நியூ விஷயத்தை வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் இன் தி சிச்சுவேஷன் சச் எ லெக்சர் அண்ட் குரூப் டிஸ்கஷன் என்ன பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நியூ கான்செப்டில். எது மூலிமா அப்படின்னா ஒரு சுச்சுவேஷனில் லெக்சர்ஸ் மூலியமாவோ இல்லை குரூப் டிஸ்கஷன் மூலியமாவோ அவங்க ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆடிட்டரி லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங்னு சொல்கிறாங்க. ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது
நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயத்த வந்து லேர்னர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக ஆகுறாங்க ரீடிங் அண்ட் ரைட்டிங்கில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பெஸ்ட் வேர்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈஸியாக வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூட அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி டைப்பில் இருக்கிற லேர்னர்ஸ் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நியூவாக ஒரு வேர்டு இருக்குது, கிந்தியாசிஸ். இது வந்து இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, கிந்தியாசிஸ் அப்படின்னு சொன்னால் தமிழில் வந்து இயக்க அப்படின்னு சொல்லலாம், இயக்கவியல் அப்படின்னு சொல்லலாம். கிந்தியாசிஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து டாக்டிக் ரெஸ்பிரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம தொட்டோ இல்லை வந்து ஃபீல் பண்ணி அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் ஃபீல் பண்ணேன் அந்த விஷயத்த, நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது ஒரு நல்ல ஒரு அழகான பனியோடு சேர்ந்து ஒரு காற்று அடிக்கும்போது நம்ம அந்த காற்றை வந்து ஃபீல் பண்ணுவோம்ல, எப்படி அப்படின்னா அந்த சில்னஸ் லைட்டை நம்ம ஃபேஸில் படும். ஸோ வந்து இப்போ ஜன்னலோரத்தில் வந்து ரொம்ப ஒரு லோன்லியாக இருக்கும்போது நம்ம ஜன்னலோரத்தில் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ உட்காரணும்னு நினைக்கும் போது ஒரு லோன்லினஸ் இருக்கும்போது அந்த ஃபீல் பண்ணுவோம்ல வெளியிருந்து வர காற்றை. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி நம்ம ஃபீல் பண்ணுறது தான் இது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிகரிங் வந்துட்டு அவுட் ஆஃப் மை ஹேண்ட் மூலிமா வந்து அந்த லேர்னிங் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி, அதாவது ட்ரைனிங், விளையாட்டு, நடனம், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து அனுபவிக்கிறது. ஓகே, ஒரு ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸை வந்து எப்படி நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லிசன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு கிந்தியாசிஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 4 டைப்ஸ் வந்து இதுலேருந்து பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, விஷுவல் பார்த்துருக்கோம், ஆடிட்டரி பார்த்துருக்கோம், ரீடிங் பார்த்துருக்கோம், கிந்தியாசிஸ் பார்த்துருக்கோம். இப்போ இந்த யூனிட்லேயே வந்து இன்னொரு டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். அது என்ன டாபிக் அப்படின்னா, இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னா இமேஜினேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இமேஜினேஷனில் இமிட்டேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அந்த இமிட்டேஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஈஸியான ஒரு டாபிக் தான். இமிட்டேஷன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, போல செய்தல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா, ஒருத்தர் எப்படி செய்கிறாங்களோ அது மாதிரி நம்மளும் செய்கிறது, அதுதான் வந்து இமிட்டேஷன். இமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு செட்டில் வரும் அப்படின்னா, மிமிக்ரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்த வந்து காப்பி பண்ணுறது, அவங்க பண்ணுறது அப்படியே ரிப்பீட் பண்ணுறது, ஆக்ஷன் அகெயின், இது எல்லாமே வந்து இமிட்டேஷனுக்கான ஒரு இதுதான். அப்புறம் இமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணி பண்ணுறது. இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா அனிமல்ஸ்கிட்டையும் நிறைய நடக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ டைப் ஆஃப் லேர்னிங் பை இமிட்டேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்பல் லேர்னிங் இருக்குது, மோட்டார் லேர்னிங் இருக்குது, கான்செப்ட் லேர்னிங்கும் இருக்குது. ஓகே, எக்ஸ்ட்ராவும் இருக்குது. அதாவது இப்போ அம்மா அப்படின்னு சொல்கிற, அதாவது குழந்தை பேசுறது, அதாவது நம்ம பேரண்ட்ஸ் பேசுகிற ஒரு லாங்குவேஜ் மதர் டங் வந்து அந்த குழந்தையும் பேச ஆரம்பிக்குதுன்னா அது ஒரு இமிட்டேஷன் தான் இல்லையா. இப்போ டீச்சர் சொல்லி கொடுத்தது திருப்பி வந்து ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு இமிட்டேஷன் தான். மோட்டார் லேர்னிங் அப்படிங்கிறப்போ ஆக்டிவிட்டீஸ் இல்லை, இப்படி நடக்கணும், இப்படி ஓடணும், இப்படி சைக்கிளிங் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒருத்தங்க சொல்லிக் கொடுக்குறத பார்த்து ஒருத்தங்க செய்கிறத பார்த்து ஒரு குழந்தை பண்ணுது இல்லைங்களா, அது எல்லாமே மோட்டார் லேர்னிங்கும் இமிட்டேஷன் மூலிமா தான் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் லேர்னிங்கும் வந்துட்டு இமிட்டேஷன். இப்போ வந்து ஒரு தியரியவோ இல்லை வந்து ஒரு கான்செப்டையோ வந்துட்டு ஒரு லேபில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம இமிட்டேட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது என்ன தான் அப்படின்னா இமிட்டேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னொரு பாயிண்ட், என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே சொல்லிட்டேன் நான். cannot learn walk, write, swim, read, observation. அதாவது இது ஒரு விஷயங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து இமிட்டேஷன்ஸ் தான். அதாவது ஒரு விஷயத்த நான் சொன்ன விஷயம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு விஷயத்த நம்ம வந்து இமிட்டேஷன் இல்லாமல் பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இமிட்டேஷன் சுட் நாட் கன்சிடர் இண்டிபெண்டன்ட் தியரி ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் தியரி இல்லை அப்படிங்கிறாங்க. இமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேர்னிங்கில் வந்து மோட்டார் ஸ்கில்ஸில் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் சால்விங்ஸு, நிறைய ப்ராப்ளம் எல்லாமே வந்து இதில் வந்து எக்ஸட்ரா எல்லாமே இருக்குது. பட் இதை தாண்டியும் வந்து ஒரு அப்சர்வேஷன் இல்லைனா வந்து ட்ரையல் அண்ட் எரர் மூலிமா இது ப்ராப்பராக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இமிட்டேஷன்ஸ். நம்ம வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா அப்போ தான் அவங்க வந்துட்டு நம்ம சொல்லிக் கொடுக்க விஷயத்த ரிப்பீட் பண்ணுவாங்க, லைக் வந்து அதை மாதிரியே பண்ணுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து ரோல் மாடலாக வச்சுருப்பாங்க. அந்த டீச்சர்ஸ் மாதிரியே நான் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், அந்த டீச்சர்ஸ் மாதிரியே நான் வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணணும், நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அதுவுமே ஒரு பாசிட்டிவான இமிட்டேஷன் தானே, ரைட்? ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும், ஸோ ஃபாலோ பண்ணணும். இதுதான் வந்து இமிட்டேஷன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டைல் பார்த்துருக்கோம், லேர்னிங் ஸ்டைல் பார்த்துருக்கோம். ரெண்டாவது வந்துட்டு இமிட்டேஷன் பார்த்துருக்கோம். யூனிட் 5ல் வந்து உங்களுக்கு 2 டாபிக்ஸ் இதோட கவர் ஆகிருக்கு. ஸோ தட் நான் சொல்கிற மாதிரி
சிலபஸை பார்த்துட்டு ப்ளஸ் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா மெட்டீரியல் தரவாக படிங்க. மெட்டீரியல் படிச்சுட்டு நான் கொடுக்குற நோட்ஸையும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ப்ளஸ் வந்து கொஷின்ஸ் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 கொஷினுமே அப்லோட் பண்ணுவாங்க. அதையும் வந்து சேர்த்து ஒரு நோட் மேக்கிங் எடுத்தீங்க, உங்ககிட்ட இருக்கிற நோட்ஸும் சேர்த்து நோட் மேக்கிங் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரிவிஷன் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூனிட் அதாவது கால்ஃபர் வந்ததுக்கப்புறமோ இல்லை எக்ஸாம் கிட்ட வந்ததுக்கப்புறமோ சைக்காலஜி படிக்காதீங்க. அதுக்கு முன்னாடியே படித்து வச்சுட்டு அப்போ வந்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து லாஸ்ட் டைமில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கோர் லோவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை மட்டும் தரவாக படித்தாவே போதும். பட் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி படிக்கணும். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.